இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னா, சார் திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. இந்த வீடு கட்டிட்டு நான் திருமணம் வாழ்க்கைக்கு போகலாமா? அல்லது திருமணம் பண்ணிட்டு வீடு கட்டலாமா? அப்படின்ற ஒரு கேள்விய நம்மகிட்ட இந்த ஜாதகர் கேட்டிருந்தாரு. இந்த பதிவுக்கு போவதற்கு முன்பாக இந்த சேனல இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இத பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஜாதகருடைய வயது 24 வயது கடந்த இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய ஜென்ம லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னத்துல இந்த ஜாதகர் பொறந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய வயது 24 வயது கடந்திருக்கிறதுனால, அவருக்கு இன்னைக்கு துலாம் லக்னம், சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். 2024 மேல இந்த லக்னம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஜாதகருக்கு. இந்த லக்னத்துல இன்றைய நட்சத்திர புள்ளியாக சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் இந்த ஜூன் 2025ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 2026ல நிறைவடைகிறது. அப்ப இந்த ஜாதகருடைய கிரக நிலைகள் லக்னத்தில் சூரிய பகவான், ஏஎல்பி லக்னத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் பாவகத்தில் கேது பகவானும், 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் சந்திர பகவானும், 8ஆம் பாவகத்தில் சனி பகவானும், 9ஆம் பாவகத்தில் குரு பகவானும் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். 12ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய லக்னத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில். அப்ப ஜாதகருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு சுப விரயம் பண்றது, வெளியூர் வெளி இடங்கள் இருக்கக்கூடிய சூழல், வேற ஏதோ ஒரு விரயத்தை நோக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்குது. 8ஆம் அதிபதி சுக்கிர பகவானா இருக்கிறதுனால இவரு கவனமாக இந்த விரயத்தை கையாண்டார்னா தேவையில்லாத தண்ட விரயங்களை இவர் தவிர்த்திடலாம். இன்று இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்ப கடந்த ஒரு வருட காலங்களாகவே இந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த லக்னமானது. அப்ப சித்திரை 3 போகும்போது திடீர்னு லக்னத்துல போவதால ஒரு வாய்ப்பு இவருக்கு ஏற்பட்டிருக்குமே அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டோம். இப்ப இவருடைய கேள்வி சரிதானா? ஒன்று திருமணம் சார்ந்த கேள்வி இவருக்கு வருகிறது. அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்திற்கு 2 செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ இவருடைய கேள்வி என்ன? சார் திருமணம் பண்ணிட்டு வீடு கட்டிக்கலாமா? அல்லது வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணலாமா? அப்ப இந்த கேள்வி சரியாக இருக்கு இந்த ஜாதகத்துல. இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகருடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னா, சார் நான் ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருமண வாழ்க்கைக்கு நான் போகலாமா? அப்படின்ற கேள்விதான் இந்த ஜாதகருக்கு வருது. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவான் தனது 4ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்வை செய்வார். தனது 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்வார். தனது 8ஆம் பார்வை 11ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். அப்ப ஜாதகருடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த வீடு கட்டிட்டு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அது சம்பந்தமான அழுத்தத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து சுட்டி காமிக்கிறார். அப்ப இவருக்கு இந்த காலகட்டத்துல இந்த வீடு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4-5க்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு வீடு சம்பந்தமான அவரோட மன விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா இல்ல. இவருக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு திருப்தியற்ற தன்மை கொடுக்கும்.